ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம ஒரு டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ என்கிட்ட ஒரு பழைய கவர்மெண்ட் லேப்டாப் ஒன்று இருக்குது. ஸோ அதில் நம்ம எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அதில் கொடுத்த இல்லை ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது நார்மல் ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ நம்ம அதில் SSD ஹார்ட் டிஸ்க் போட போகிறோம். அதே மாதிரி ரேம் பார்த்தீங்கன்னா 2GB ரேமு, அதை இன்னொரு 4GB எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லேப்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் தான் ஏசர். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஏசர் 4739 ஆஸ்பயர். ஸோ இந்த லேப்டாப்பில் தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்க பின்னாடி பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ண பின்னாடி இதில் இருக்க நெட்டெல்லாம் உள்ளே நிறைய இருக்கும். ஸோ அதை நீங்கள் எல்லாத்தையுமே கழட்டிக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா நெட் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேக் பேனலில் நீங்கள் பார்த்து பொறுமையாக கழட்டிக்கோங்க. ஸோ பார்த்தோம்னா நம்ம பேக் பேனல் ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் SSD போட போகிறோம். அதே மாதிரி ரேம் எக்ஸ்டென்ட் ஸ்லாட் இன்னொன்று தந்துருக்காங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணுற ரேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா DDR3 லேப்டாப் ரேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மேலே ஒரு கனெக்ஷன் தந்திருக்காங்க, USB கனெக்ஷனை. அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதில் இப்போ ஹார்ட் டிஸ்க் இது ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வெளியே இருக்கிற அந்த கேஸை அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டு ரிமூவ் பண்ண பின்னாடி இப்போ நீங்கள் வாங்கின SSD எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் SSD. ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம்னா வாங்கின SSD நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் கவர்லேருந்து. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240GB SSD. ஸோ இதை இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த ரிமூவ் பண்ண ரெண்டு இதையும் இதுலேயும் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பழைய இது ரெண்டையும் இதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் கரெக்டாக அந்த பின்னில் வச்சு உள்ளே செட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரெக்டாக இப்போ இதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக அதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா SSD இன்ஸ்டால் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ரேம் இந்த ஸ்லாட்டில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் வாங்கின ரேம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DDR3 4GB ரேமு. கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைனிக்ஸ் கம்பெனி. ஸோ நான் இதில் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம்னா இதில் ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி ஒரு 2GB ரேம் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு மேலே போட்டு கீழே இந்த நியூ 4GB ரேம் ரெண்டுத்தையுமே போட்டாச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த USB வயரை மறுபடியும் பழையபடிக்கு இதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி மறுபடியும் நீங்கள் பேக் பேனலை கரெக்டாக இதிலே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம்னா உள்ளே நீங்கள் SSDயும் ரேமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பேட்டரி எடுத்து மறுபடியும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டரி ஒரு டைம் லாக் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் PC ஆன் பண்ணி பாருங்கள் லேப்டாப்பை. ஸோ இப்போ ஆன் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ஆன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரேம் சரியாக ஃபிக்ஸ் ஆகலைன்னா ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்ட் அப் ப்ராப்ளம் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. அது நோ பூட்டபிள் டிவைஸ் தான் வருது. அதாவது OS இல்லை புது SSDயில். ஸோ நம்ம அதனால் OS டவுன்லோட் பண்ணி நம்ம பென்ட்ரைவ்லேருந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நம்ம OS தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம சிஸ்டம்க்கு வந்துட்டு விண்டோஸ் 10 ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதே மாதிரி உள்ள ரேம் SSD எல்லாம் போட்டாச்சு. ஸோ அதில் தான் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பீடு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ வந்து வேகமாக இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ தான். அதே மாதிரி ரேம் வந்து ஆல்ரெடி 2GB இருந்துச்சு. நாங்கள் ஒரு 4GB இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ டோட்டலாக வந்து 6GB வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதே மாதிரி SSD பார்த்தீங்கன்னா 240GB இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 240GB. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய கவர்மெண்ட் லேப்டாப் எதை வச்சுருந்தீங்கன்னா ஸ்லோவாக இருந்துச்சுனாலும் சரி, ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.